பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உருவாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்பதாக. பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரே ஃபார் த லேட்டர் ரெயின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இப்போது இருக்கும் பாலஸ்தீன தேசத்தில் மார்ச் மாதத்தில் முன்மாறி மழை பெய்யும். அப்போது கோதுமை மற்றும் விதைகளை வயலில் விதைப்பார்கள். எனவே விதைப்பதற்காக தேவன் கொடுக்கிற மழையே முன்மாறி மழை. ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த முன்மாறி மழை அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் பெய்தது. ஆவியானவரின் அபிஷேகம் 120 பேர் மேல் விழுந்தது. பாலஸ்தீன தேசத்தில் பின்மாறி மழை அக்டோபர் மாதத்தில் பெய்யக்கூடியது. முன்மாறி மழையைப் போலவே பின்மாறி மழை 10 மடங்கு அதிகமாக பெய்யும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். 1906 அமெரிக்காவில் அசூசா தெருவில் பின்மாறி மழை பெய்தது. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவிடம் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பின்மாறி மழை 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பொழிந்ததை தவிர அது முழுமையடையவில்லை. காரணம், பின்மாறி மழை முன்மாரியை விட 10 மடங்கு அதிகமாக பெய்ய வேண்டும். எருசலேம், அந்தியோகிய சபைகளில் அன்று 2 லட்சம் விசுவாசிகள் இருந்தார்கள் என்றால், பின்மாறி மழை காலத்தில் அநேக சபைகளில் 20 லட்சம் விசுவாசிகள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அபரிவிதமான அபிஷேகம் ஊற்றப்பட விடாமல் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார், ஆகையால் நான் நன்கு சாப்பிட்டு தூங்குவேன் என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். கடைசி காலத்தில் விடாமல் விழித்திருந்து வாக்குத்தத்தங்களை பிடித்து உபவாசித்து தடைகள் உடைந்து நொறுங்கும்படியாக ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். பின்மாறி மழை ஊற்றப்படும்படிக்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களையும் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இவ்விதமாக ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்து முன்மாறி மழையை கண்டார்கள். இன்று நாம் ஜெபித்து பின்மாறி மழையை காண வேண்டும். ஜெபமே ஜெயம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்த தேவன், எங்கள் நாட்களில் நாங்கள் பின்மாறி மழையை, எழுப்புதலின் மழையை காண ஆவியானவர் தாமே அளவில்லாமல் உம்முடைய வல்லமையை எங்கள் மேல் ஊற்றுவீராக. ஆவியானவர் சபைகளுக்குள்ளாய் வல்லமையாய் அசைவாடுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆலயமாக்கி ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு இன்னும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் காணும் மட்டும் உம்மை அமர்ந்திருக்க விடாதபடி தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஒரு ஜெப ஆவியை எங்கள் மேல் ஊற்றும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.